ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ரகுராமுக்கு சார்பாக வாதாடுற லாயர் வாதாடிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஜோரானர், இந்த லெட்டர் இன்னொருத்தங்க ரகுராம் கைப்படுற மாதிரி எழுதியிருக்கலாம் இல்லையா, அதனால் இது சொல்லப்படியற்ற ஆதாரம் அப்படின்னதும் ஜட்ஜியாவும் சரி இதை நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா எது தரப்பு வைக்கல் வாதாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த லெட்டர் சரி ஒரு சரியான ஆதாரம் இல்லைதான், ஆனால் ஆரம்பத்தில் சீனுவுக்கும் சாருவுக்கும் தான் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இடையில அதுக்கப்புறமா மாயாவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. இப்போ சீனுவுக்கும் சாருவுக்கும் தொடர்பு இருக்கிறதுன்னு தெரிஞ்சதும் சமூகத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சம்மதிச்சிருக்காரு ரகுராம். அதுக்கப்புறமா அவங்கள மிரட்டி கடைசியில் அந்த ரகுராமே ஆள் வச்சு சாரு கதையை முடிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம லாயர் சொன்னதும் உடனே நம்ம ரகுராமோட லாயர் இல்லை இது கட்டுக்கதை, ஏன் ரகுராமுக்கு இருக்கிற எதிரிங்க ரகுராம பழி வாங்குறதுக்காக சாருவை திட்டம் போட்டு அவங்க கதையை முடிச்சிருக்க கூடாது அப்படின்னு போதும். அது எப்படிங்க, சாட்சி ஆதாரங்கள் எல்லாமே இவங்களுக்கு சார்பாக தான் இருக்கு. அந்த பொண்ணு வேற கைப்பட எழுதின லெட்டரும் செல்லுபடியாட்டன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த பொண்ணு வீட்டை விட்டு எங்கேயுமே போகல. ஒரு கல்யாண பொண்ணு இப்படி ஒரு முடிவெடுக்கிறான்னா அதுக்கு அந்த வீட்டுக்காரங்க தான் காரணமாக இருக்கவே முடியும் அப்படின்னு போதும். இந்த பக்கம் நம்ம லாயர் இல்லை யுவரானர், இதை ஈஸியாக எடுத்துக்க முடியாது, அதனால இந்த வழக்கை விசாரிக்க எங்களுக்கு ஒரு வாரம் வேணும் அப்படின்னதும் ஜட்ஜியாவும் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க மாயா. இங்கால நம்ம மாயாவோட லாயரும் இந்த பக்கம் பார்த்தோன்னா அங்கே புவனேஸ்வரி லிங்கமும் நிற்காங்க. ஏன்னா நம்ம மாயாவோட லாயர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை போலீஸ்கிட்ட கேட்டதும் உடனே நம்ம போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தால் வெயிட் பண்ணுங்க அப்படின்னது. சார் என்ன சார், என் பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அவங்க கிட்ட கொடுக்குறீங்க, யாரும் கேட்டாலும் கொடுத்துருவீங்களா என்ன? இங்கே பாருங்க, நான் கொடுக்க விட மாட்டேன் அப்படின்னு போதும். உடனே நம்ம போலீஸ் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்க, யாரு வழக்கு சம்பந்தமாக கேட்டாலும் அதை கொடுக்கத்தான் வேணும். அதாவது எந்த ஒரு அட்வொகேட் கேட்டாலும் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு போது எப்படி சார் கொடுக்க முடியும்? அதெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது, அவங்க எதிர்த்தரப்பு ஆக்கள், அதனால நீங்கள் கொடுக்கறது தப்பு, நாங்கள் கொடுக்க விட மாட்டோம் அப்படின்னு புவனேஸ்வரி சொன்னதும் இங்கே பாருங்க, ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்காதீங்க, இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா என்னை வேலை செய்ய விடாம டார்ச்சர் பண்ணீங்கன்னு உங்கள் மேலேயே கேஸ் போட்டுருவோம், ஜாக்கிரதை அப்படின்னதும் லிங்க டீம் அதிர்ச்சியாகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நேராக போலீஸ் மாயா கையில் கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார், சரி பார்த்துட்டு கொடுங்க அப்படின்னு போதும். உடனே மாயாவும் அவங்க லாயரும் படித்து பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி நடுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அதை வெளிக்காட்டாம இந்த பக்கம் பார்த்தோன்னா அதில் நம்ம சாரு கழுத்து நெருக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் மூச்சு முட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருக்கு. இதை படித்து பார்த்த மாயா சம அதிர்ச்சி ஆறாங்க. சார், இதில் சாரு கழுத்து நெருக்குறது அடுத்த வாட்டி தான், ஆனால் முதல்லையே சாரு மூச்சு முட்டை தான் இல்லாமல் போயிருக்கா அப்படின்னும் போது உடனே அவரும் படித்து பார்த்துட்டு சம அதிர்ச்சி ஆறாரு. சூப்பர் மாயா, இந்த ஒரு ஆதாரம் போதும், ஆனால் இருந்தாலும் அதை யார் பண்ணா எதுக்கு பண்ணான்னு கேள்விகள் வரும், எதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. உடனே போலீஸ்கிட்டையும் கொடுத்ததும் இந்த பக்கம் நம்ம லிங்க புவனேஸ்வரி சம கடப்பில் இருந்துட்டு இருக்காங்க. மாயா, இங்கே பாருங்க, இந்த ஒரு விஷயம் போதும், அது மட்டும் இல்லாமல் சாரு ஒன்றும் இப்படி தொங்க விடப்பட்டு தானாகவே தொங்க இல்லை, யாரோ ஸ்டார்ட்லேயே அவங்கள தண்ணியில் மூழ்கி அடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறமா தான் இப்படி தொங்க விட்டுருக்கணும். கண்டிப்பாக இது திட்டமிட்ட செயல் மாயா, கவலைப்படாதீங்க, இவ்வளோ தூரம் நெருங்கிட்டோம், கூடிய சீக்கிரம் என்ன இதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம லாயர் மாயாவுக்கு அந்த இடத்துல ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா லிங்க புவனேஸ்வரி எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, அந்த ரகுராம் சொல்லப்போனால் நல்லவர் தான், ஆனால் இல்லைன்னு சொல்ல இல்லை, ஆனால் இப்படி ஒருத்தங்களை தண்ணியில் மூழ்கி அடித்து இப்படி தொங்க விடுற அளவுக்கு அவரும் அவ்வளோ கொடுமையானவர் இல்லைங்க. எனக்கு என்னமோ இதை எல்லாரும் சந்தேகப்படுற மாதிரி ரகுராம் மேலே பழி சுமத்தணுங்கிறதுக்காக வேறு யாரும் செஞ்சுருப்பாங்களோன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னும் போது புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சி ஆகிறாங்க. லிங்கம், எப்படி எப்படி உங்களால் இப்படி யோசிக்க முடியுது? சுற்றி
இப்படி நடந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சு எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு பின்னாடி காரணமா இருக்கிறது அந்த ரகுராம் சீனும் மட்டும்தான். வேற ஏதாச்சும் விஷயம் இருக்கா? என்னங்க விட்டா நம்ம சாருவுக்கு நியாயம் கிடைக்க விடாம பண்ணிடுவீங்க போல இருக்கே அப்படின்னதும், ஐயோ இல்லைங்க, யோசிச்சு பாருங்க, அங்க சாரு கதையை முடிக்கிறதா இருந்தா நேரடியாவே முடிச்சிருக்கலாம். ஆனா எவ்வளவு மோசமாவா முடிக்கணும்? இங்க பாருங்க, ரகுராம் முடிக்கல. ஏன் ரகுராம் ஆள் வச்சு முடிச்சிருக்க கூடாது? ஆட்களுக்கு பாவ புண்ணியம் தெரியுமா என்ன அப்படின்னும் போதும், ஆமா நீங்க சொல்றது சரிதாங்க, விட மாட்டேன். என் பொண்ணுக்கான நியாயம் கிடைக்கும் வரைக்கும் அந்த ரகுராம் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரையும் விட மாட்டான் அப்படின்னு லிங்கம் உச்சக்கட்ட கோபத்துக்கு போறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க லிங்கம், எவ்வளவு செலவானாலும் சரி அந்த சீனு ரகுராம் 2 பேரும் வெளியில வரமாட்டாங்க, தைரியமா இருங்க அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க. லிங்கா அங்கிருந்து போனதும், என்னம்மா நம்ம மேலேயே சந்தேகப்படுற மாதிரி பேசிட்டு போறான் அண்ணே, அவ கிடக்கான் பைத்தியக்காரன், அவ யோசிக்கிறது நியாயம் தானே, ரகுராம் அப்படி பண்ண மாட்டான் தானே, கவலைப்படாதீங்க, ரகுராம் தான் ஆள் வச்சு செஞ்சிருக்கான் அப்படின்னு நாம கதையை புரட்டுறோம். நீ இதை பத்தி யோசிக்காதண்ணே, நாம இப்போ வரைக்கும் பண்ணது எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, அது வரைக்கும் ஹாப்பி. ஆனால் மாயாவால் கண்டிப்பாக இதை கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிற மாதிரி புவனேஸ்வரியும் பசுபதியும் அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்ததும் மாயா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் பக்கத்தில் நம்ம கோவில் குளம் மட்டும்தான் இருக்குது, அங்கே எது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்தால் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னுட்டு மாயா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணலான்னு போகிறாங்க. பார்த்தோன்னா சாரு அந்த டைமில் கோவிலுக்கு வராங்க. இதை பார்த்த மாயா செம அரிச்சு ஆறாங்க. என்ன இது சாரு மாதிரி இருக்கே அப்படின்னு ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் கொஞ்சம் ரவுடிங்க முகத்தில் சேலையை கட்டிட்டு வராங்க. அப்படின்னு பார்த்து சாரு பின்னாடி சாருவை குளத்துலேயே தள்ளி விட்டுடுறாங்க. ஸோ குளத்தில் தத்தளிச்சிட்டு இருக்காங்க சாரு. அப்படின்னு பார்த்து அந்த ரவுடிங்க எல்லாருமே குளத்தில் நேராக குதிச்சு சாரு கதையை முடிச்சுட்டு கரைக்கு எடுத்துகிட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்த மாயா உடனே ஃபோனில் ஏற்றிட்டு வீட்டுக்காரங்க எல்லார்கிட்டையும் காமிக்கிறாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திட்டம் போட்டு சாரு கதையை முடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக பெரியப்பா என்னோட வேலையே இல்லை, அவ்வளவுக்கு ஒன்று பெரியப்பா இவருக்கு இல்லாதவர் இல்லை, பெரியப்பா மேலே பழி சுமத்தணுங்கிறதுக்காக யாரோ திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க பெரியம்மா அப்படின்னதும் ஒட்டுமொத்த பேரும் அதிர்ச்சி ஆறாங்க. பாவம் சின்ன பொண்ணு இப்படி கொடூரமா இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. மாயா, இந்த ஒரு ஆதாரம் போதும் மாயா, அண்ணனையும் சீனுவையும் வெளியில் எடுக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம சிவா சொன்னதும் இதில் தான் சிக்கலே இருக்கு சித்தப்பா. இப்போ ஏற்கனவே சீனுவும் பெரியப்பாவும் தான் ஆள் வச்சு சாரு கதையை முடிச்சதா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஒரு வீடியோ மட்டும் போதாது, இந்த ஆட்கள் நம்ம பெரியப்பா அனுப்பின ஆட்கள் என்னும் கதையை கட்டிடுவாங்க. அதனால இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாரு, எதுக்கு பண்ணாங்க, என்ன எதுன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால பெரியப்பாவையும் சீனுவையும் வெளியில கொண்டு வர முடியும் அப்படின்னு மாயா பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், லிங்கத்துக்கு மட்டும் இதுக்கு பின்னாடி புவனேஸ்வரி தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சா சொல்லவே தேவையில்ல, புவனேஸ்வரி கதையை லிங்கமே முடிச்சிடுவாங்க. வாங்க